மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட சிட்டிங் எம்எல்ஏ சந்திரகுமாருக்கு மீண்டும் வாய்ப்பு என பேசப்படும் நிலையில் சந்திரகுமாருக்கு சீட்டு வழங்கக்கூடாது என கூட்டணி கட்சியான தேமுதிகவிலிருந்து போர்க்கொடி கிளம்பியிருப்பது புதுவித பிரச்சனையாக மாறியிருக்கிறது. தேமுதிகவில் இருந்து திமுகவுக்கு வந்து எம்எல்ஏ ஆன சந்திரகுமார் கேப்டன் விஜயகாந்த் குறித்தே கண்டபடி பேசிய வரலாறு இருப்பதால் சந்திரகுமாருக்கு ஆதரவாக ஓட்டு கேட்பது தேமுதிகவினருக்கு தர்ம சங்கடத்தை கொடுத்திருக்கிறது. வழக்கமாக கூட்டணி கட்சிக்கு தொகுதியை ஒதுக்க கூடாது என திமுகவினர் போர்க்கொடி தூக்கித்தான் பார்த்திருப்போம். ஆனால் ஈரோடு கிழக்கில் புதுவிதமாக திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏவுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது என கூட்டணி கட்சியான தேமுதிக முணுமுணுத்து வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து கடந்த ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக சார்பில் சந்திரகுமார் களமிறக்கப்பட்டு எம்எல்ஏ ஆனார். இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் சந்திரகுமார் தான் போட்டியிடக்கூடும் என பேசிக் கொள்ளப்படும் நிலையில் அவருக்கு எதிராக தற்போதே குரல் எழத் தொடங்கியுள்ளது. தேமுதிகவில் கேப்டன் விஜயகாந்துக்கு நெருக்கமான நபராக இருந்த சந்திரகுமார் திடீரென திமுகவில் ஐக்கியமாகி ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் குறித்தே கண்டபடி பேசியதாக சொல்லப்படுகிறது. தேமுதிகவில் இருந்தபோது தலைமையுடன் ரத்தமும் சதையுமாக இருந்த சந்திரகுமார் கட்சியை விட்டு வெளியேறிய பின்னர் விஜயகாந்த் குறித்தே அவதூறு பரப்பும் வகையில் பேசியது தேமுதிகவினரின் மனதில் ஆறாத வடுவாக மாறிவிட்டது. எதனால சார் இவ்வளோ ஒரு கோபம் அதிருப்தி அவர் மேல? இது நாங்க சொல்லவும் தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும் எதனால அப்படிங்கிறது. இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. தலைவர் அவரை எப்படி வச்சிருந்த எந்த இடத்துல வச்சிருந்தாரு. இன்னைக்கு அவர் இங்க இருந்தானா இன்னைக்கும் தலைவர் வீட்டுக்குள்ள நேரடியா யாரையும் கேட்காம உள்ள போகக்கூடிய அளவுக்கு அவர் வச்சிருந்தாரு தலைவர். அவரு என்ன நடத்திதான் தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனா அவரு கட்சி விட்டு வெளியே போனாரு. பிடிக்கல அப்படின்னு வெளியே போய் திமுக சேர்ந்து ஏதோ அப்பண்டமா பொய்யெல்லாம் சொன்னாரு. கேப்டன் துரோகம் பண்ணிட்டதா சொன்னாரு. அதெல்லாம் பாமர மக்கள் கூட ஏத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி சொன்னதை. ஏன்னா நாங்க கூடவே இருந்து பாத்துருக்கிறோம். எங்களால அந்த மாதிரி பேசுறது தீர்ணிக்க முடியல, எங்களால முடியல. அதாவது பிடிக்கல, எனக்கு பிடிக்கல வெளியே போயிருந்தா கூட வேற. ஏன்னா அவருக்கே தெரியும் அவரு எப்பேற்பட்ட தலைவர் எல்லாத்துக்கும் தெரியும். கெட்டது செஞ்சவங்களும் நல்லதான் நினைப்பாரு அவர் தலைவர். அந்த தலைவர் அந்த மாதிரி இருந்தவர். அவருக்கு துரோகம் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கோபம் தான். எங்களுக்கு சந்திரகுமாருக்கு தனிப்பட்ட வரல எந்த கருத்து வேறுபாடு கிடையாது. நாம மச்சான பங்காளி சண்டை கிடையாது. ஏன்னா தலைவருக்காக தான் நம்ம உள்ள வந்த கட்சிக்குள்ள. தலைவர் மூலமா தான் அவருக்கு தெரியும். அவருக்கு அந்த மாதிரி பண்ணாரு அப்படிங்கறத ஒரு ஆதங்கம் தான், வேற ஒன்றும். இந்த சூழலில்தான் தேமுதிக வரலாற்றிலேயே முதன்முறையாக திமுக தலைமையிலான அணியில் இணைந்திருக்கும் நிலையில் இரு கட்சி தொண்டர்களும் களத்தில் எப்படி இணைந்து வேலை செய்வார்கள் என்ற கேள்வி எழுந்தது. ஏனென்றால் விஜயகாந்த் மீது திமுக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பிரச்சாரம் செய்திருக்கிறது. திமுகவின் விமர்சனங்களை கூட எதிர்க்கட்சி என்ற வகையில் ஏற்றுக்கொண்டு தேமுதிகவினர் கடந்து சென்றாலும் கூட சந்திரகுமார் மாதிரி தேமுதிகவில் இருந்து திமுகவுக்கு வந்துவிட்டு விஜயகாந்தை விமர்சித்தவர்களை மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்பதையே தேமுதிக நிர்வாகியின் இந்த ஆடியோ பதிவு உணர்த்துகிறது. திமுக கூட்டணி எல்லாருமே சம்பந்தமா எல்லாமே ஓகேங்கிறோம். எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரகுமாருக்கு தவிர யாருக்கு திமுக சீட்டு கொடுத்தாலும் நாங்க மழகார கட்சிக்காரங்க அத்தனை பேர் வேலை செய்வோம். ஓகே சார், ஓகே ஓகே. அவரை தவிர யாருக்கு கொடுத்தாலும் சரி, முத்துசாமி கொடுத்தாலும் சரி, வேற யாருக்கு கொடுத்தாலும் சரி, எங்க கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக கட்சிக்காக வேலை செய்வாங்க. ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? மற்றவங்களுக்கு எப்படி எங்க கட்சிக்காரங்க உயிரை கொடுத்து நாங்க வேலை செய்வோம் கட்சிக்காக. அதுக்காக என்ன வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு உழைச்சி வேலை செஞ்சு அந்த கட்சியை நாங்க ஜெயிக்க வைப்போம். ஓகே சார், ஓகே. அப்ப மீண்டும் அது சந்திரகுமாருக்கு அவருக்கு சீட்டு கொடுத்தா நீங்க வேலை செய்ய மாட்டீங்களா தேமுதிக? கண்டிப்பா கண்டிப்பா 100% சந்திரகுமாருக்கு கொடுத்தா எங்கனாலும் வேலை செய்ய மாட்டோம். இந்த நிலையில்தான் சந்திரகுமாருக்கு மீண்டும் சீட் கொடுக்க கூடாது என கூறி வரும் தேமுதிகவினர் சந்திரகுமார் தவிர்த்து வேறு யார் திமுகவில் போட்டியிட்டாலும் 100% உழைக்க தயாராக இருப்பதாக கூறுகிறார்கள். என்னுடைய கருத்து பாத்தீங்கன்னா அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு என்னோட கருத்து. ஓகே சார், ஓகே. கொடுக்க வேண்டாம், கொடுக்காம இருந்தா நல்லா இருக்கும். ஓகே சார், ஓகே. பட் அப்படியே அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம முழு மனதோட செயல்பட முடியாது சார்.
ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் வருத்தம் இருக்கும். ம் 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 பட் இருந்தாலும் நம்ம அப்புறம் தலைமை முடிவெடுத்துக்கும் போது நம்ம அதையும் பார்க்கணும். ம் 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 ம். ஏன்னா அது நாங்க சொல்றது உங்களுக்கே தெரியும், சந்திரகுமார் உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல இல்ல திமுக வேட்பாளர் நின்னா கூட நாங்க சந்தோஷமா வேலை செய்வோம். முழு மந்தம் சந்தோஷமா வேலை செய்வோம். சந்திரகுமாருக்கு அப்படி கிடைக்கும் பட்சத்துல கண்டிப்பா கொஞ்சம் வந்து கொஞ்சம் பணிகள் கொஞ்சம் தொய்வாதான் இருக்கும். நம்ம பக்கம் வந்து ஒரு விருப்பம் இல்லாம செய்யற மாதிரி இருக்கும், தலைமைக்காக பண்ற மாதிரி இருக்கும். வேற கூட்டணி கட்சியில வேற நண்பர்கள் யாருனாலும் கொஞ்சம் நம்ம சந்தோஷமா செயல்படுவோம். முதன் முறையாக தேமுதிக திமுக கூட்டணி ஐக்கியமானாலும் சில இடங்களில் இன்னும் விரிசல் இருப்பதையே சந்திரகுமார் விவகாரம் காட்டுகிறது. இது குறித்து சந்திரகுமாரிடம் விசாரித்த போது கருத்து வேறுபாடு காரணமாக தேமுதிகவில் இருந்து வெளியே வந்ததாகவும், தனக்கு சீட் கொடுத்தால் நிச்சயம் எல்லா கூட்டணி கட்சியினரும் வேலை செய்வார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு கருத்து வேறுபாடு கட்சி விட்டு வெளியே வந்து அவ்வளவுதான். தேமுதிகவுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில எந்த பிரச்சனையும் கிடையாது. கருத்து வேறுபாடு வெளியே வந்திருக்கேன். அதனால வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது சார். ஏன்னா எல்லாருமே எனக்கு தெரிந்த நண்பர்கள் தான். தேமுதிக இருக்கிற எல்லாரும் எங்களுடைய நண்பர்கள் தான். அது மாதிரி ஆமா நீங்க சொல்ற மாதிரியான சூழ்நிலையில இல்ல சார். அப்படியா? ஓகே ஓகே சார். இல்ல சார், அதாவது தகவல் எப்படி வந்ததுன்னா, நீங்க தேமுதிக விட்டுட்டு, அதாவது நம்பிக்கை துரோகம் செய்து விட்டு வந்துட்டா தேமுதிகல இருந்து, நாங்க எப்படி அவர் அந்த மாதிரி இல்ல இல்ல இல்லங்க. நீங்க கேக்குறதுலாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க. ஓகே ஓகே. அது மாதிரியான சூழ்நிலை இங்க இல்லைங்க. புதிதாக கூட்டணியில் ஐக்கியமான தேமுதிகவினருக்கு இருக்கும் மன வருத்தத்தை திமுக தலைமை ஏற்றுக்கொள்ளுமா அல்லது புறந்தள்ளுமா என்பதே அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.